என்னும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாம் இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் 2 நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற 4.5 கோடியை பற்றி தான் பேச போகிறோம். 4.5 கோடி. தமிழக காவல்துறை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3 மூட்டைகளில் 4.5 கோடி ரூபாயை தமிழக காவல்துறை கைப்பற்றியது. தமிழக காவல்துறையும் பறக்கும் படையும் சேர்ந்தே அதை கைப்பற்றியது. இந்த 4.5 கோடி ரூபாய் வந்துட்டு நெல்லை எக்ஸ்பிரஸில் ஹைதராபாத்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹைதராபாத்லேருந்து இந்த 4.5 கோடி ரூபாய் வந்துட்டு நெல்லைக்கு கொண்டு செல்லுவதாக தகவல் வந்துட்டு தாம்பரம் காவல் நிலையத்துக்கு போகுது. சனிக்கிழமை காலை 6 மணிக்கே வந்துட்டு இதை பிடிச்சிடுறாங்க. சனிக்கிழமை இரவு முழுவதும் இந்த எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ஹைதராபாத்ல இருந்து நெல்லைக்கு போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ்ல ஹைதராபாத்ல இருந்து 3 மூட்டைகள்ல 4.5 கோடி ரூபாய் பணம் வந்துட்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கடத்திட்டு வராங்க. ஏன்னா எடுத்துட்டு வந்த பணம்னா பயப்பட வேண்டியில்லை, கடத்திட்டு வர பணம்ன்றதுனால தானே பயப்பட வேண்டியிருக்கு. கடத்தப்பட்ட பணம் 4.5 கோடி. இந்த தகவலை இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்துட்டு எழும்பூருக்கு எத்தனை மணிக்கு வருது, தாம்பரத்துக்கு எத்தனை மணிக்கு வருது, கொண்டு வருபவர்கள் எந்த பெட்டியில் இருக்காங்க, அந்த பெட்டியின் நம்பரை கூறி சரியாக தகவல் கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறைக்கு. அப்ப காவல்துறை சும்மா இருக்குமா? சரியாக எந்த பெட்டியில எந்த இடத்தில் இந்த நபர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சரியாக போய் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. 4.5 கோடி ரூபாயோடு சிக்கிய அந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, விசாரணையில நயினார் நாகேந்திரனுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற அந்த நபர்கள் தான் அந்த பணத்தை வந்திருக்காங்க. நயினார் நாகேந்திரனுக்கு வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல ரெஸ்டாரண்ட் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் வந்துட்டு ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை மந்திரியாக இருந்தவர். நிறைய ஓட்டல்களில் ஒரு பார்ட்னர்ஷிப் வேறு இருக்கிறதாக சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன். இந்த நயினார் நாகேந்திரன் தான் ஹைதராபாத்லிருந்து நெல்லைக்கு இந்த பணத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தாம்பரத்தில் இந்த 3 மூட்டை 4.5 கோடியோடு சிக்கிய 3 நபர்கள், இவங்களை காவல்துறை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி விசாரணை செய்ததில் அந்த 3 நபர்களை வந்துட்டு இந்த பணத்தை கொண்டு வர சொன்னது நயினார் நாகேந்திரன் தான். எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை வந்துட்டு இதை கொண்டு வந்துட்டு நெல்லையில் சேர்க்கறது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்தோம், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த நபருங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கைது செய்யப்பட்ட இந்த 3 நபர்களும் பெயிலில் வெளியே வந்துட்டாங்க. 4.5 கோடி ரூபாயோடு சிக்கிய இந்த 3 நபர்களும் பெயிலில் வெளியே வந்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் வந்துட்டு அந்த 4.5 கோடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கைவிரிக்கிறாராம். அப்படி என்றால் அந்த 4.5 கோடி யாருதுங்க? 10 ரூபா கையில் இருந்து கீழே விழுந்துட்டா 10 முறை தேடுறோம், ஐயோ பணத்தை 10 ரூபா இருந்துச்சு காணுமேனு. 4.5 கோடிங்க. எங்கே இருந்து வந்திருக்கும் இந்த பணம்? தேர்தல் கமிஷன், பறக்கும் படை, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அமலாக்கத்துறை, தமிழ்நாட்டில் எத்தனை உளவுத்துறைகள் இருக்கிறது? நயினார் நாகேந்திரனே எடுத்துகிட்டு வர சொன்னதாக இருக்கட்டும், அந்த பணத்திற்கான ஆதாரம் வேணும் இல்லை? தேர்தல் நேரம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இனி ரோட்டில் 2 வீலரில் கூட போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறது. பறக்கும் படை வந்துட்டு இதையெல்லாம் சரியாக கண்காணிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. சாதாரண ஒரு விவசாயி மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு பொருளை கொண்டு போய் போட்டு வரான், 1 லட்சத்துக்கோ 2 லட்சத்துக்கோ வித்துட்டான் அந்த பொருள் அப்படின்னா, அந்த காசை கையில் எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை பறக்கும் படை பிடிச்சிக்கிட்டு இதுக்கான அத்தாரிட்டியை காட்டுங்க, இது எங்கிருந்து கொண்டாந்தீங்க, இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நோண்டி நொங்கெடுத்த விஷயங்களை எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 4.5 கோடி ரூபாய் பணம் கையும் களவுமா சிக்கின நபர் பெயிலில் வெளியே வந்துட்டார் அப்படின்னா சட்டத்தில் எவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்குதுன்னு பாருங்க. 2011 சட்டமன்ற தேர்தலின் போது அப்பொழுது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் களத்தில் இருந்த காலகட்டத்தில் கண்டெய்னர் லாரியில் 500 கோடி ரூபாய் பல மாதங்கள் இருந்த வரலாறு சந்தித்தது தான் தமிழ்நாடு. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் பல பிரச்சனைகள் உண்டு, வேறுபட்ட பிரச்சனைகள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரங்களில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தான் தேர்தல் கமிஷனுக்கு பெரிய தலைவலின்னு தேர்தல் கமிஷன் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க முன்னாடியே. ஏன்னா வேறு மாநிலங்களில் உள்ள வேறு மாநிலங்கள் எல்லாம்
நிறைய வந்துட்டு டெரரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, நிறைய வந்துட்டு தீவிரவாதிகள் தொந்தரவுகள் இருக்கு. வாக்காளர்களை கடத்தி விடுவார்கள், வேட்பாளரை கடத்தி விடுவார்கள், காவல்துறை அதிகாரிகளை கடத்தி விடுவார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் பல மாநிலங்களில். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைகள் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை இந்த வாக்காளர்களுக்கு கொடுக்கின்ற பணத்தை கட்டுப்படுத்த முடிவதில்லை. தேர்தல் அதிகாரிகளாலும் முடியறதில்லை, தமிழ்நாடு காவல்துறையும் அதை சரியா செய்யறதில்ல. இதுக்கெல்லாம் வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு நிர்வாகம் தான். இது அரசு நிர்வாகம் தங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்காக காவல்துறையை இப்படி ஒரு டெம்மி துறையாக வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதுதான் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா இதே ஒரு சாமானியம் போனால் அவனை பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டு அவனை 10 நாளைக்கு உள்ள வச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா 4 நாளைக்கு ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சிருக்கிறீங்க. ஆனால் 4.5 கோடி எடுத்துட்டு வந்தவன் 2வது நாள் பெயிலில் வெளியே வந்துடுறான். இப்போ இவன் பெயிலில் வெளியே வந்துட்டு பிரச்சனை இல்லைங்க. இந்த 4.5 கோடி யாருக்கு சொந்தமானது? 3 நபர் கொண்டாந்தாங்க. இந்த 3 நபர்கிட்ட ஹைதராபாத்தில் யார் கொடுத்தது? எந்த இடத்துல இருந்து இந்த பணம் ரயிலுக்கு வந்தது? ரயிலில் ஏற்றப்பட்ட இந்த பணம் எங்கே கொண்டு போய் இறக்க வேண்டியது? இந்த இருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த பணம் யாருக்கிட்ட டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு போனாங்க? இந்த விஷயங்களை எல்லாம் காவல்துறை இந்த 2 நாட்களாக இன்னும் அந்த தகவலை திரட்ட முடியலையா? சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த 4.5 கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரனுக்கு தான் இந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் என்று அந்த 3 நபர்களும் வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. சரி, நயினார் நாகேந்திரன் அந்த பணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு என்னாச்சு? நயினார் நாகேந்திரனுக்கு சம்பந்தமுடைய சில இடங்கள் எல்லாம் வந்து ரெய்டு நடந்தது. ஐடி ரெய்டு நடந்ததாக சொல்றாங்க, அதே போல பறக்கும் படை ரெய்டு பண்ணதாக சொல்றாங்க. இப்படி பல ரெய்டுகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு நாடகங்களை அமலாக்கத்துறையும் காவல்துறையும் செய்திருக்கிறது. உடனடியாக திமுகவுடைய RS பாரதி என்ன பண்றாருன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஓடுறாரு வேகமா. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் 19 இடங்கள்ல போட்டிடுறாங்க. இந்த 19 இடங்கள்லயே நீங்க தீவிரமா கண்காணிங்க. நயினார் நாகேந்திரனுக்கு மட்டுமே 4.5 கோடி வந்திருக்குதுன்னா மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் இவங்க எத்தனை கோடி கொண்டாடுவாங்க? இவங்க வந்துட்டு பணம் கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கி வெற்றி பெறத்துக்கான வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. நீங்க உடனடியாக எல்லா தொகுதிகள்லையும் பிஜேபி போட்டியிடுற எல்லா தொகுதிகள்லையும் உடனடியாக பறக்கும் படையை விட்டு எல்லா தொகுதிகள்லையும் பல கோடிகள் வந்து ஏற்கனவே இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கொடுப்பதற்கான வேலைகளை பிஜேபி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால தேர்தல் கமிஷன் தீவிரமாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு RS பாரதி போய் சொல்றாரு. RS பாரதிக்கு அந்த தகுதி இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பரவி கிடக்கிறதுக்கு காரணமே திமுக தான். ஏன்னா திமுக செய்யாததை பிஜேபி செய்யல, அதிமுக செய்யாததை பிஜேபி செய்யல, அதிமுக செய்யாததை திமுக செய்யல. இவங்க எல்லாமே ஒரே குட்டையில உருண மட்டைங்க தான். ஹைதராபாத்ல இருந்து இந்த பணம் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வருது. அதற்கான தகவல் வந்து தாம்பரம் காவல் நிலையத்துக்கு போச்சு. தாம்பரம் காவல்துறையினர் போயிட்டு வந்துட்டு அந்த பணத்தை பிடிச்சிட்டாங்க, அந்த நபர்களையும் பிடிச்சிட்டாங்க. எல்லாம் நடந்தது. இப்போ இந்த பணம் ஹைதராபாத்ல இருந்து நெல்லைக்கு போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின்ல, இந்த கோச்சில, இந்த நம்பர் கொண்ட கோச்சில, இந்த சீட்ல இந்த நபர்கள் இருக்கிறாங்கன்னு அவ்வளவு அக்யூரேட்டா சொல்லி இருக்காங்க காவல்துறைக்குன்னா யாரு இந்த தகவலை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பரபரப்பாக சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரன் பாஜக வேட்பாளராக நெல்லை தொகுதியில போட்டிடுறாரு. நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பணம் வருது அப்படின்னா இதை யாரு போட்டு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அண்ணாமலை தான் இந்த விஷயத்தை காவல்துறைக்கு போட்டு கொடுத்ததாக பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது ஒரு செய்தி. இப்போ அண்ணாமலையும் பிஜேபியோட தலைவர், நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர். 2 பேருமே ஒரே கட்சியை சார்ந்தவங்க. சொந்த கட்சிக்காரனையே எப்படி அண்ணாமலை போட்டு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஆனா அங்கதான் எல்லாருக்குமே சந்தேகம் வருது. அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு உட்கட்சி பூசல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் ஒரே நேரத்துல பாஜகவுக்கு உள்ள வந்தவங்க. வானதி சீனிவாசன் உட்பட இன்னும் சில நபர்கள் எல்லாம் வந்துட்டு ஏற்கனவே அந்த கட்சியில தொடர் பயணங்களாக செய்து கொண்டிருப்பவர்கள். ஆனா அண்ணாமலை அப்படி அல்ல, நயினார் நாகேந்திரன் அப்படி அல்ல. நயினார் நாகேந்திரன் வந்துட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதே போல அண்ணாமலை வந்துட்டு IPS ஆக 9 ஆண்டுகள் பணி செய்தவர். ஆனா 2 நபர்களும் ஒரே நேரத்துல பிஜேபிக்கு உள்ள வராங்க. என்ன ஒரு பிரச்சனைனா சில மாதங்கள் முன்பு நயினார் நாகேந்திரன் வராரு, சில மாதங்களுக்கு பின்பு அண்ணாமலை உள்ள போறாரு. நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு உள்ள எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா நயினார் நாகேந்திரனுடைய சமூகம் வந்துட்டு தேவர் சமூகம். தேவர் சமூகத்தை சார்ந்த சில நபர்களை நாம பிஜேபியில் இழுத்துட்டோம்னா தேவர் கம்யூனிட்டி வாக்கெல்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிஜேபிக்கு வந்தா பிஜேபியுடைய மாநில தலைவர் பொறுப்பு உங்களுக்கு தரம் அப்படின்னு சொல்லிதான் நயினார் நாகேந்திரன் வந்துட்டு பிஜேபிக்கு இழுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது.
ஆனா அதே காலகட்டத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் உள்ள வரவே அண்ணாமலை ஐபிஎஸ் குறைந்த வயதுடையவர், நயினார் நாகேந்திரன் வந்துட்டு குறைந்தது 50 எபோவா இருக்கிறவரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணாமலைய பிஜேபிக்கு தலைவராக போட்டோம்னா மாநிலத்தில் கொஞ்சம் வலுவா கட்சி பணிகள் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலைய மாநில தலைவராக்கிறாங்க. தமிழிசையை தூக்கி கவர்னர் ஆக்குறாங்க, அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்குறாங்க. நயினார் நாகேந்திரன் டீல்ல விட்டாங்க. ஆனா அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுட்டார். நயினார் நாகேந்திரன் ஆசைப்பட்டது என்ன? பாஜக தலைவர் ஆயிடுவோம், அதன் பிறகு கொஞ்ச நாள் மாநிலங்களவையில் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போயிடுவோம், அப்புறம் ஒரு மத்திய அமைச்சராக்கி கொஞ்ச நாளைக்கு டெல்லி வரைக்கும் போயிட்டு நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் பிளான் பண்ணி இருக்காரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் போட்ட கணக்கு வேற, இங்கே நடந்த பிரச்சனை வேற. இதனால நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு உட்கட்சி மோதல் தொடர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ அண்ணாமலை ஒருவேளை நயினார் நாகேந்திரன் நெல்லையில் வெற்றி பெற்று விட்டால் நமக்கு செல்வாக்கு கட்சியில குறைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தான் இந்த பண விவகாரத்தை காவல்துறைக்கு போட்டு கொடுத்ததாக சொல்றாங்க. ஏன்னா காவல்துறைக்கு அவ்வளவு அக்ரியூட்டா வேறு நபர்களால் தகவல் கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்ததுனால இவருக்கு காவல்துறையில இருக்கின்ற அந்த தொடர்புகளை பயன்படுத்தி அண்ணாமலை தான் வந்துட்டு இந்த பணம் ஹைதராபாத்ல இருந்து எப்படி கொண்டாடுறாங்க, யாரு எத்தனை நபர்கள் வராங்க, எந்த பெட்டியில் அமர்ந்திருக்கிறாங்க, கொண்டு செல்லுகின்ற இடம், யாருக்காக கொண்டு செல்லுகிறார்கள் உட்பட அனைத்து தகவல்களையும் அக்யூரேட்டா காவல்துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அவர்களே அமர்த்திய நபர்களை போய் பிடிப்பது போல தாம்பரம் ரயில் நிலையத்தில் போய் அல்லாக்கா தூக்கின்னு வந்துட்டாங்க அந்த நபர்களை. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் உட்கட்சி பிரச்சனை. இன்னைக்கு அண்ணாமலை தலைவர், நாளைக்கு மத்திய அமைச்சர். இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் வேட்பாளர், நாளைக்கு மத்திய அமைச்சர். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, நாளைக்கு பதவி பெற்றுட்டு இவங்க போயிட்டு வாழ்க்கை செல்வாக்க அனுபவிப்பாங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு சாமானிய மக்கள் 10,000 50,000 லட்ச ரூபாய் கொண்டு போக முடியாத இந்த தேர்தல் நேரத்தில் 4,5 கோடி ரூபாயை 3 நபர்கள் கோணி பையில கட்டி அவ்வளவு தைரியமாக ரயிலில் கடத்திட்டு வராங்க. அந்த ரயிலில் வர பணத்தை தகவல் கொடுத்தாங்க, அல்லாக்கா தூக்கிட்டீங்க. ஆனால் அந்த நபர்களை சாதாரணமாக நீங்கள் பெயில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. இது வேற சாமானிய மக்களுக்குன்னா நடக்குமா? 4,5 கோடிங்க. இது பணம் வந்துட்டு ஒரு நபர் தான் இருக்கலாம், ஆனால் அந்த பணத்திற்கான வரி கட்டி இருக்கிறார்களா? இந்த பணம் கள்ளப்பணமா நல்ல பணமா? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? எப்படி இவ்வளவு பணம் ஒரு இடத்தில் சிக்கியது? இது சாமானிய மக்கள் மனசுல கூட இந்த யோசனை வருமா வராதா? 4,5 கோடிங்க, 4,5 கோடி. ஒரே ஒரு தொகுதிக்கு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக மட்டும் 4,5 கோடி பயணமாகி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மத்தியிலே ஆளுகின்ற இயக்கம், இவங்கெல்லாம் எத்தனை கோடி ரூபாயை பணத்தை டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க. இங்க ஜனநாயகத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாட்டில் தேர்தல் வந்துடுச்சு, தேர்தல் மூலமாக மக்கள் வாக்களித்து மக்களின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா இங்க ஜனநாயகம் அப்படி செயல்படுகிறதா? ஜனநாயகத்தை அப்படி செயல்படுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் விடுகிறார்களா? யோசிச்சு பாருங்க. இதுல மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஜனநாயகத்தை உயிர்ப்பிப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியமே இல்லை. ஜனநாயகம் நீ உயிர்ப்பிப்பது என்பது அவ்வளவு எளிதே இல்லைங்க. கோமா நிலைக்கு போயிடுச்சு ஜனநாயகம். ஜனநாயகம் செத்து வேண்டும் என்றால் போகுமே தவிர, ஆனா ஜனநாயகம் இன்னொரு முறை உயிரோடு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியமே இல்லை. ஏன்னா நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோருமே ஜனநாயகத்தோடு போராடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஜனநாயகத்தை உயிர்ப்பிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அரசியல்வாதிகள், அனைத்து அரசியல்வாதிகளும் என்னால் முடிந்த பணத்தை கொடுத்து வாக்கை பெற வேண்டும் என்றுதான் எண்ணுகிறார்களே தவிர ஜனநாயகத்தோடு போட்டி போட யாரும் தயாராக இல்லை. மக்களும் அதற்கு தயாராக இல்லை. நல்லவர்கள் அதிகாரத்திற்கு எந்த ஒரு காலத்திலையும் வர முடியாதுங்கிறது உறுதியாய் போச்சு. அப்படி என்றால் மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் தான் சிந்திக்கணும். நம்மை போன்றவர்கள் மக்களுக்குத்தான் சில உண்மை நிலவரங்களை சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. இத்தனை கோடி ரூபாய் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாலும் உண்மையிலேயே கருப்பு பணம் தான். இந்த பணம் வெள்ளை பணம் கிடையாது. இது ஒயிட் மணி இல்லை, இது பிளாக் மணி தான். ஒரு சாமானிய குடிமகன் பிறந்ததுல இருந்து 60 வயசு 70 வயசு வாழறாங்க. எத்தனை கோடிங்க அவனால சமாளிக்க முடியுது? கடைசி வரைக்கும் கோவணத்தை மாத்திரத்துக்கு கூட முடியாத நிலையில தான் சாமானிய குடிமகனுடைய வாழ்வியல் நிலை இருக்கிறதுங்க. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இப்படி கோடி கோடியாக பணம் மூட்டை மூட்டையாக எப்படிங்க புழக்கத்துல வருது?
தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு 5000 கொடுக்கறதுக்கு முன் வரவன் ஒவ்வொரு கிராமத்திலையும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, உட்கட்டமைப்பு பிரச்சனைகள், கிராமத்திற்கு செய்ய வேண்டியது. ஒவ்வொரு கிராமத்திலையும் எவ்வளவு ஏழைகள் இன்னும் அடிநிலையில் இருக்கிறார்கள், மேலே வர முடியாமல். இவர்களெல்லாம் இந்த பெரும் பணக்காரர்களுக்கு தெரிவதில்லையா கண்ணுல? நீங்கள் உண்மையிலேயே சேவை ஆற்ற வேண்டும் மக்களுக்கு என்றால் இப்படி இருக்கின்ற மக்களின் கைகளை தூக்கி விடுங்க, அந்த குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க. பணம் கொடுத்து வெற்றி பெற வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க வேட்பாளர் அப்படின்ற தகவலை உங்களுக்கு தெரிஞ்சாலே ஓட்டை உங்களுக்கு போட்டுருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நன்றி விசுவாசம் உள்ளவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட அரசியல் பெரும்புள்ளிகள் மட்டுமே நன்றி கெட்டவர்கள். ஏன்னா நீங்க தான் மக்களை நயவஞ்சகத்தோடு பார்க்கிறீர்களே தவிர உங்களிடம் பணம் பெற்றுவிட்டால் அந்த மக்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு வாக்கு போடுறாங்க. உங்களுக்கு முன்னாடி 10 நேர்மையான வேட்பாளர்கள் இருந்தாலும் கூட அத்தனை பேரும் தோற்கடிக்கப்படுகிறார்கள். எதற்காக தெரியுமா? நன்றி விசுவாசத்திற்காக மக்கள் செய்கின்ற தவறு. இன்னும் தேர்தலுக்கு 10 நாட்கள் இருக்கிறது. பணப்பட்டுவாடாக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இன்னும் இந்த 10 நாட்களில் எத்தனை 1000 கோடிகள் மக்கள் கிட்ட போய் அது மதுக்கடைக்கு வரும்னு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கும். திருந்த வேண்டியது ஆட்சியாளர்கள் அல்ல, திருந்த வேண்டியது அரசியல்வாதிகள் அல்ல, சிந்திக்க வேண்டியதும் திருந்தி செயல்பட வேண்டியதும் மக்கள் மட்டுமே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.